ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிரன்ச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கலகலா ரெசிபி. செய்ய தேவையான பொருட்கள் நான் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இந்த பாத்திரத்தில் நான் 4 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 4 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறேன். கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் பிசைஞ்சு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை பத்தலைன்னா சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காற்று போகாத மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தேய்க்கும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாவு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இது நீங்கள் கனமாகவும் வேணாம், ரொம்ப மெலிசாகவும் வேணாம், மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கனமாக தேய்ச்சிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் இப்போ இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கலகலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் கலகலாவை குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலக்காயோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். புளி கருப்பாகாமல் இருக்க புளியை நல்லா சுத்தம் செஞ்சு பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பீங்காஞ்சாடி எடுத்து அதில் கைப்பிடி அளவு கல்லுப்பு, புளி இப்படி போட்டு இப்போ இதை பீங்காஞ்சாடியோட மூடி போட்டு மூடிடுங்க. இதை 1 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தாலும் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாரும் மறக்காமல் இந்த கலகலா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் அன்புடன் கிரன்ச்சி சமையல். டாடா.